ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர். எங்கள் வீடுகளிலே இருந்து கர்த்தரை ஆராதித்தாலும் நீங்கள் துதிக்கிற இடத்திலே, நீங்கள் அவரை பாடி ஆராதிக்கிற உங்கள் வீட்டிலே ஆவியானவர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதியுங்கள். ஆவியானவர் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்வாராக. ஒரு பாடலை கூட நாம் பாடலாம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே, விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அவர்கள் மோசையால் வழிநடத்தப்பட்ட பொழுது ஆண்டவர் மேகஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தினார். அந்த தேவன் இந்த நாட்களிலே ஒரு விலகாத மேகமாய் நம்மோடு கூட இருந்து அவர் வழிநடத்தி வருகிறார். இனியும் நம்மை வழிநடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த பாடலை கூட எங்களோடு கூட சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இஞ்சனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே.
அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடித்தேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடித்தேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை
நீதானையா ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே. ஆண்டவரே, இந்த உலகத்திலே இன்றைக்கு நாங்கள் பல தேவைகளோடு கூட நாங்கள் இருக்கலாம். நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் எங்கள் வாழ்க்கையினுடைய பிரதான தேவை நீங்க ராஜா. உங்க பிரசன்னம் தான் ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் தான் ராஜா. எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காக நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து நாங்கள் கலங்கி ஆண்டவரை சோர்ந்து போகாதபடிக்கு உங்க பாதத்திலே அமர்ந்திருந்து எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நிறைவான ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்குள் கடந்து வரும் பொழுது ஆண்டவரே குறைவெல்லாம் நிறைவாக மாறிவிடும். அப்பா, நீர் இருக்கிற இடத்திலே குறைவென்பது இல்லை. அப்பா, நீர் இருக்கிற இடத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, எல்லாம் நிறைவாக மாறிவிடும் ஆண்டவரே. அந்த நிறைவான ஆவியானவர் எங்களுக்குள்ளாக, எங்கள் வீட்டிற்குள்ளாக, நாங்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவரை எப்பொழுதும் வாசம் பண்ணும்படியாக உங்களுடைய கரத்திலே எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, ஆண்டவரை நீர் எங்கள் நடுவிலே ஆண்டவரை வாசம் பண்ணுகிற கிருபைக்காக நன்றி. அப்பா, தொடர்ந்து உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்களுடைய நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 2வது சங்கீதம் 12வது வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இந்த நாளிலே அவரை அண்டிக் கொள்ளுகிற ஜனங்கள் பாக்கியவான்கள் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அவரை அண்டிக் கொள்வது என்பது என்னவென்றால், ஸ்தோத்திரம், ஒரு தாயினிடத்துல இருக்கிற ஒரு சிறு பிள்ளை தாயை விடாமல் பற்றி கொள்வது. சில சிறு பிள்ளைகள் யார் ஒரு ஆசையா தூக்குனாலும் எல்லாருக்கிட்டையும் வருவாங்க. இல்ல சில சிறு பிள்ளைகள் அதிகமா அவங்க யாருக்கிட்டையும் போக மாட்டாங்க. அவங்க அம்மாவை இருக கழுத்தை கட்டி பிடிச்சுக்குவாங்க. அந்த பிள்ளைங்களை ஒரு 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 எளிதா அவங்க தாயிட்ட இருந்து நம்ம பிரிச்சு தூக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். அதுதான் ஆண்டவரை அண்டிக் கொள்வது. அந்த விதமாக நாம் ஆண்டவரை ஒரு குடும்ப பிள்ளையாக நாம் கர்த்தரை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். சில நாட்களுக்கு முன்பதாக யூடியூப்ல ஒரு வைரலான ஒரு காரியம். ஒரு கோழி அதனுடைய குஞ்சுகளை பாதுகாப்பதற்கு ஸ்தோத்திரம் ஒரு மருந்துட்ட பயங்கரமா அது சண்டை போடுது. ரொம்ப ஆக்ரோஷமாக அது சண்டை போடுகிறது. அதனுடைய ரெக்கைகள் எல்லாம் அப்படியே சிதறுகிறது. ஆனாலும் அது சண்டை போட்டு அந்த மருந்தை துரத்தி விட்டு தன் குஞ்சுகளை அது பாதுகாக்கிறது. ஸ்தோத்திரம். சாதாரண ஒரு கோழி, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு 5 அறிவுள்ள ஒரு உயிரினம், அதுவே ஸ்தோத்திரம் தன்னுடைய குஞ்சுகளை தன் சட்டைக்குள்ளாக வைத்து அது பாதுகாக்குமானால், அவரை அண்டிக் கொள்ளுகிற ஜனங்களை கர்த்தர் பாதுகாப்பதிலே அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய், அவர் உண்மையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கோபம் பற்றி இருக்கிற இந்த நாட்களிலே அவரை அண்டிக் கொள்வதை தவிர நமக்கு வேறு ஒரு வழி இல்லை. அவரையே நாம் அண்டிக் கொள்வோமாக. இப்போதும் அவரை அண்டிக் கொண்ட ஒரு பெண்ணை குறித்தும், ஆண்டவரை அண்டிக் கொள்ளாமல் மனுஷனை நம்பி மோசம் போன ஒரு நபரை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். சோத்திரம். முதலாவது ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, அங்கே
ரூத் என்கிற ஒரு சகோதரியை குறித்து அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரூத் ஒரு மோவாபிய பெண். அந்த ரூத்தின் புஸ்தகத்திலே முதலாவது நகோமி என்கிற பெண்ணை குறித்து அவருடைய குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நகோமி பெத்லகேம் என்கிற அந்த பட்டணத்திலே அவள் வாழ்கிறாள். அங்கே பஞ்சம் நேரிட்ட பொழுது அவள் ஆண்டவர் அருவருக்கிற ஜனங்கள் வாழ்கிற ஒரு மோவாபிய ஒரு தேசத்திற்கு அவள் குடிபெயர்ந்து போகிறாள். தன்னுடைய தன்னுடைய நாட்டின் பஞ்சத்தின் நிமித்தமாக அவள் பஞ்சம் விளைப்பதற்காக அந்த மோவாப் தேசத்திற்கு செல்கிறாள். அங்கே தன்னுடைய 2 குமாரருக்கும் அவள் திருமணம் செய்து வைக்கிறாள். ஆனால் ஒரு காலகட்டத்திலே தன்னுடைய கணவரையும் தன் 2 மகன்களையும் அவள் இழந்து போகிறாள். ஸ்தோத்திரம். அப்போது எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலே அவள் தன்னுடைய 2 மருமகள்களையும் பார்த்து அவர்களுடைய தாய் வீட்டுக்கு திரும்பி போக சொல்கிறாள். அப்பொழுது ஒரு மருமகள் ஒருபாள் தன் மாமியை முத்தமிட்டு விட்டு தன் பிறந்த வீட்டுக்கு கடந்து போய் விடுகிறாள். இன்னொரு மருமகளான ரூத் அவள் தன் மாமியை விட்டு அவள் பிரிந்து போவதற்கு அவளுக்கு விருப்பமில்லை. தன் மாமியை விட்டு மட்டுமல்ல, தன் மாமியின் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனை விட்டு விலகுவதற்கும் அவளுக்கு மனமில்லை. முதலாவது அந்த ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே ஒரு வசனம் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரூத் தன் மாமியை பார்த்து சொல்லுகிறாள், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திலே நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவள் தன் மாமியை மட்டுமல்லாமல் தன் மாமியின் தேவனையும் அவள் பற்றிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ரூத்தினுடைய பெயருக்கு அர்த்தம் நட்புறவு, ஐக்கியம் என்பது. அவள் தன் மாமியை நேசித்து அவளை பற்றி கொண்டது மட்டும் அல்லாமல் ஆண்டவரோடும் நல்ல ஒரு ஐக்கியத்துல இருந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலே அவளை குறித்து சொல்லும் பொழுது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி அவளை குறித்து வாழ்த்தி இந்த வார்த்தையை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அந்த ரூத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், அவள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழே அவள் அடைக்கலமாய் வந்தாள். அவள் ஆண்டவரையே அவள் அண்டிக் கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அவள் ஒரு அனாதை பெண், ஒரு விதவை. தன்னுடைய சொந்த ஜனங்களை, தன் சொந்த குடும்பத்தார் இருக்கிற எல்லாரையும் விட்டு இஸ்ரவேலின் தேவனை நம்பி அவள் முன்பின் அறியாத ஒரு பட்டணத்திற்கு தன் மாமியோடு கூட அவள் கடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனையே அவள் அண்டி வந்ததினாலே, அவரை உறுதியாய் அவள் பற்றி கொண்டபடியினாலே ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு வசந்தத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கருவேல கர்த்தருடைய ஜனமே, இந்த ரூத்திற்கு ஆண்டவர் நல்ல ஒரு கணவரை கர்த்தர் கொடுத்தார். ஒரு கணவானாகிய போவாஸ் என்கிற நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்தார். அது மட்டுமல்ல, நல்ல ஒரு குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தார். குறிப்பாக அவளுடைய வயிற்றிலே ஓபேத் என்கிற ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த ஓபேத் யாரென்றால், ஸ்தோத்திரம், தாவீதனுடைய தாத்தா, தாவீது ராஜாவினுடைய தாத்தா. இதைவிட விசேஷம் என்னவென்றால், மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே இயேசுவினுடைய வம்ச வரலாறை குறித்து சொல்லப்படும் பொழுது அதிலே இந்த ரூத்தின் பெயரையும் இடம்பெறும்படியாக கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அந்த தாவீதின் வம்சத்திலே இயேசு வந்தபடியினாலே, ஸ்தோத்திரம், ரூத்தினுடைய வம்ச வழியிலே இந்த இயேசு கிறிஸ்துவும் பிறக்கிற அந்த பெரிய ஒரு கிருபையை, பாக்கியத்தை
மேன்மையை ஆண்டவர் இந்த ரூத்துக்கு கொடுத்தார். ஒரு மருமகள் ஸ்தோத்திரம் தன் மாமியை முத்தமிட்டு அவள் கடந்து போய்விட்டாள். ஆனால் இந்த ரூத் ஸ்தோத்திரம் தன் மாமியோடு கூட தன் மாமியின் தேவனையும் அவள் அண்டிக் கொண்டபடியினாலே ஸ்தோத்திரம் அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவளுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய செட்டையின் கீழே நமக்கு அடைக்கலம் உண்டு. அவருடைய செட்டையின் கீழே நமக்கு ஆரோக்கியம் உண்டு. அவருடைய செட்டையின் கீழே நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஸ்தோத்திரம், எல்லா மேன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அவருடைய செட்டைகளிலே நமக்கு இருக்கிறது. இந்த ரூத்தை போல ஆண்டவரை நாம் அண்டிக் கொள்வோமாக. நம்முடைய வாழ்க்கை அது எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அதை தலைகீழாக மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு மேன்மையான ஒரு சாக்கியத்தை நமக்கு கொடுத்து நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துவதற்கு ஆண்டவர் சர்வ வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம், ஆண்டவரை அண்டிக் கொள்ளாமல் மனிதரை அண்டிக் கொண்ட ஒரு மனிதன், அவன் யார் என்றால் தாவீது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆனால் இந்த தாவீதை குறித்து அநேக இடத்திலே பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவரை தான் அண்டிக் கொண்டிருந்தான். சங்கீதம் 73:28 வசனத்திலே பார்க்கும் பொழுது தாவீது சொல்கிறான், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் இஸ்ரவேலின் ராஜா. ஸ்தோத்திரம், தன்னுடைய படைபலத்தை விட, தன்னுடைய திறமையை விட, தன்னுடைய ஆஸ்திகளை விட அவன் கர்த்தரை தான் அண்டிக் கொண்டிருந்தான். சங்கீதம் 57:1 வசனத்திலே பார்க்கும் பொழுது அவன் சவுலின் கைக்கு தப்பும் பொழுது அவன் பாடின சங்கீதமாக இந்த சங்கீதம் சொல்லப்படுகிறது. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டையின் நிழலிலே வந்து நான் அணிவேன் என்று சொல்லி தாவீது ஆண்டவரையே அண்டிக் கொள்ளுகிறான். ஸ்தோத்திரம், அவனுக்கு அநேக ஆபத்துக்கள். ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் அவன் ஆண்டவரை தான் அண்டிக் கொண்டிருந்தான். ஆனால் ஒரு சூழ்நிலையிலேயே அவனுடைய வாழ்க்கையில ஒரு திடீரென்று ஒரு திருப்பம் வருகிறது. ஸ்தோத்திரம், 1 சாமுவேல் 27 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, 1 சாமுவேல் 27 பார்க்கும் பொழுது, பின்பு தாவீது, நான் எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவரை தான் அண்டிக் கொண்டிருந்தான். ஆண்டவரை தான் உறுதியாக பற்றி கொண்டிருந்தான். ஆண்டவருடைய துணையோடு கூட தான் எல்லா சத்துருக்களையும் அவன் சிதறடித்தான், மேற்கொண்டான், ஜெயம் பெற்றான். ஆனால் அவன் வாழ்க்கையில கூட ஒரு சறுக்கல் வந்தது. ஸ்தோத்திரம், அவனுக்குள்ள கூட ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றம். ஸ்தோத்திரம், நான் இந்த இஸ்ரவேல் நாட்டிலே இருந்தால் என்றாவது ஒரு நாள் சவுலின் கையினாலே மடிந்து போவன் என்று சொல்லி அவன் பெலிஸ்திய ராஜாவாகிய ஆகீஸ் அப்படின்ற ஒரு ராஜா கிட்ட போய் அவன் தஞ்சம் புகுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆகீஸ் ஸ்தோத்திரம் யார் என்று சொன்னால், இவன் ஒரு காத்தின் ராஜா, காத் என்கிற அந்த நாட்டின் ராஜா என்று பார்க்கிறோம். இதற்கு முன்பதாக இந்த தாவீது முறியடித்த அந்த கோலியாத் காத் ஊரான் என்று பார்க்கிறோம். ஆனா பாருங்க, தான் யார வீழ்த்தினானோ அதே அந்த கோலியாத்தினுடைய அவனுடைய சொந்த ஊருக்கு இவன் தஞ்சம் புகும்படியாக போகிறான். சவுலுக்காக தன்னை மறைத்துக் கொள்ளும்படி இந்த காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்திலே போய் அவன் அண்டிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். சோதரமேன கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆகீசனுடைய அரவணைப்பினாலே, அவனுடைய ஆதரவினால ஸ்தோத்திரம், சிக்லாக் அப்படின்ற ஒரு இடத்தை அவனுக்கு அவன் கொடுக்கிறான். அந்த இடத்திலே தாவீதும் அவனோடு கூட வந்த 600 பேரும் அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் அங்கே அவர்கள் குடியிருக்கிறார்கள். ஒரு நாளிலே இந்த தாவீது ஆகீஸ் ராஜாவோடு யுத்தத்துக்கு சென்ற பொழுது அமலேக்கியர் வந்து தாவீதின் அவனுடைய மனைவி பிள்ளைகளையும் சோதரம் எல்லாரையும் பிடித்துக் கொண்டு போகிறார்கள். அவன் இருந்த அந்த சிக்லாகை அவர்கள் தீக்கிரையாக்கி அதை கொள்ளையடித்து தாவீதின் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் அவர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறார்கள்.
தாவீது திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அங்கே தன் மனைவி பிள்ளைகள் யாரையும் காணவில்லை, எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தாவீது செய்கிற காரியங்களை 1 சாமுவேல் 30வது அதிகாரத்திலே 1 தொடர்ச்சியாக உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். முதலாவது தாவீது எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலே அவன் அழுகிறான். அழுவதற்கு தன்னிடத்தில் பலனில்லாமல் போக மட்டும் அவன் அழுதான் என்று பார்க்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக அங்கிருந்து அவனோடு இருந்த ஜனங்கள் அவன் மேல் கல்லெறியும்படி கற்களை எடுத்துக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனாலும் இந்த சூழ்நிலையிலே தாவீது தன் தவறை உணர்ந்தவனாய் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிறான். பிற்பாடு ஆண்டவருடைய ஆலோசனையின்படியாக கர்த்தருடைய வார்த்தையின்படியாக அந்த அமலேக்கியரை அவன் பின்தொடர்ந்து தான் இழந்து போன தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் திரும்ப ஒரு குறை இல்லாமல் எல்லாவற்றையும் திரும்ப மீட்டுக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தாவீது ஸ்தோத்திரம் ஆண்டவரை அண்டிக் கொண்டிருந்த ஒரு மனிதன். ஆண்டவரை அண்டிக் கொள்ளும் பொழுது எப்பேற்பட்ட பாதுகாப்பு தனக்கு இருக்கிறது என்பதை நன்றாக அறிந்திருந்த மனிதனா இருந்தாலும் கூட அவன் வாழ்க்கையில கூட எதிர்பாராத ஒரு சறுக்கல் வந்து அவன் ஆண்டவருடைய அடைக்கலத்தை விட்டு ஆண்டவரை அண்டிக் கொள்வதை விட்டு மனிதரை அண்டிக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போவதை பார்க்கிறோம். மிகவும் நெருக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் மறுபடியுமாக தன்னை கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்ளும் பொழுது அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் யாரை நாம் அண்டிக் கொண்டிருக்கிறோம்? நாம் ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் அடைக்கலத்துக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் தான். ஆனால் ஏதோ ஒரு நேரத்துல நாம் மனிதரை நம்பி மனிதரை சார்ந்து கொண்டு நம்முடைய திறமைகள், நம்முடைய ஆஸ்திகள், நம்முடைய பணபலங்கள், நம்முடைய நண்பர்கள், இவர்களை நாம் சார்ந்து கொண்டு இவர்களை அண்டிக் கொண்டு ஒருவேளை நாம் மோசம் போன நிலைமையில இருக்கலாம். சிலவற்றை நாம் இழந்து போய் இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, தாவீதை போல கர்த்தருக்குள் உங்களை நீங்கள் திடப்படுத்திக் கொண்டு ஆண்டவரை மறுபடியும் நீங்கள் அண்டிக் கொள்ளும் பொழுது நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் ஒரு குறை இல்லாமல் திரும்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். அதாவது முற்காலத்துல பாய்மர கப்பல்கள் ஸ்தோத்திரம் பயன்பாட்டில இருந்த ஒரு காலகட்டத்துல ஸ்தோத்திரம் டால்ரம்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை புழக்கத்தில் இருந்தது. அதாவது ஸ்தோத்திரம் அந்த பாய்மர கப்பல்கள் வந்து காற்றினுடைய போக்கை சார்ந்தே அதனுடைய பிரயாணங்கள் இருக்கும். மாலுமிகள் அதில் பிரயாணப்படுவார்கள். ஸ்தோத்திரம். காற்று எந்த திசையில் வீசுகிறதோ அந்த திசையிலே தான் அவர்கள் பயணிக்க முடியும். ஸ்தோத்திரம். அட்லாண்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், அந்த பெருங்கடல்ல பூமத்திய ரேகை பகுதிகள்ல ஒருவித அமைதியான ஒரு நிலைமை சில நேரத்துல காணப்படுமா. சில நேரங்கள்ல வானிலை மாற்றத்தின் நிமித்தம் அந்த கடல் பகுதியில பூமத்திய ரேகை பகுதிகள்ல ஒரு அமைதியான ஒரு நிலைமை காணப்படுமா. காற்று எதுவும் வீசாம ஒரு மயான அமைதி காணப்படுமா. அப்பொழுது அந்த பாய்மர கப்பல்கள் எந்த திசையிலும் போகாம ஒரே இடத்துல நிலையா இருக்குமா. ஸ்தோத்திரம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா காற்று கடல்ல எந்த விதமான காற்றையும் உணர முடியாத பட்சத்திலே அதுல இருக்கிற அந்த ஜனங்கள் அதிகமான உஷ்ணத்தை அவர்கள் உணர்வார்கள். அதிகமாக வியர்த்து கொட்டுவான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த ஒரு நிலைமையைத்தான் ஆங்கிலத்திலே டால்ரம்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தையினாலே அவர்கள் அழைப்பதுண்டு. ஆனா இப்ப உள்ள நவீன காலகட்டத்துல பாய்மர கப்பல்களுக்கு வேலை இல்லாத சூழ்நிலையில அந்த வார்த்தையே அது மறைந்து விட்டிருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த டால்ரம்ஸ் அப்படின்ற ஒரு நிலைமைய நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். டால்ரம்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் மந்தமான ஒரு நிலைமை. கடந்த 1.5 வருடத்துக்கு முன்பதாக இந்த கொரோனா அப்படின்ற அந்த ஒரு கொள்ளை நோய் நம்முடைய ஜனங்களை நம்மை தாக்க ஆரம்பித்தது. அந்த நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பொருளாதாரத்துல நம்ம முன்னேறி செல்ல முடியாதபடி ஒரு தேங்கின நிலைமை, முன்னேறி செல்ல முடியல. ஒரு வீழ்ச்சி, எந்த ஒரு முன்னேற்றம் இல்ல.
எப்படியாவது சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலைமை. இது எப்ப மாறும்? ஸ்தோத்திரம், எப்ப மாறும்? எப்ப நாம இதை கடந்து போவோம் அப்படின்ற அந்த ஒரு முடிவே தெரியாத ஒரு சூழ்நிலையில நாம இந்த டால்ரம்ஸ் அப்படின்ற அந்த ஒரு மந்தமான ஒரு நிலைமையில, ஒரே தேக்கி வைக்கப்பட்ட ஒரே நிலைமையிலதான் நாம இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கை பாதையில ஸ்தோத்திரம் இப்படி ஒரே நிலையில இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஆண்டவராகிய தேவன் ஒரு கீழ்காற்றை அனுப்பினால் போதும், நம்முடைய வாழ்க்கை படகு அது இந்த மையான அமைதி, இந்த தேக்கி வைக்கப்பட்ட நிலைமை, இந்த முடக்கி வைக்கப்பட்ட இந்த நிலைமையிலிருந்து அது மீண்டு வந்து அதை கரை சேர்வதற்கு, அதை கரை சேர்ப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் அவர் போதுமானவராக இருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எப்பொழுது முடிவு வரும்? எப்பொழுது ஸ்தோத்திரம் இந்த தனிமை மாறும்? இந்த வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிற இந்த நிலைமைகள் மாறும்? எப்பொழுது என் வாழ்க்கையில நான் இழந்ததெல்லாம் நான் உழைச்சு நான் சம்பாதிச்சு நான் பெற்றுக்கொள்வேன்? நான் திரும்ப பழைய நிலைமைக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அநேக ஸ்தோத்திரம் இருதயத்திலே பல குழப்பத்தோடு இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு கூட நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஸ்தோத்திரம், நம்பிக்கையற்ற நிலைமை, எப்பொழுது முடிவரும் என்று தெரியாத ஒரு நிலைமையில இருக்கலாம். இந்த டால்ரம்ஸ் போன்ற ஒரு நிலைமையில நீங்கள் இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் ஒரு கீழ்காற்றை நம் வாழ்க்கையிலே அவர் அனுமதித்தால் போதும், இப்பொழுது இருக்கிற இந்த எல்லா கொள்ளை நோயின் இந்த தீவிரத்தை ஆண்டவர் கட்டுப்படுத்தி நாம் இயல்பு நிலைக்கு திரும்பவும் நம்முடைய வாழ்க்கை பாதை முன்னாடி இருந்த அதே ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைமையில நாம் தொடர்ந்து நாம் ஓடவும், நம் ஓட்டத்தை நாம் ஜெயமாய் ஓடவும் கர்த்தர் நமக்கு அவர் போதுமானவர் இருக்கிறார். நம்மை கரை சேர்க்கிற நங்கூரமாய் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய சட்டை தான் நமக்கு பாதுகாப்பு. ஆண்டவரை அண்டிக் கொள்வதுதான் நமக்கு பாதுகாப்பு. லூக்கா 13வது அதிகாரம் 34வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், கோல் எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்க்கும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று சொல்லி ஆண்டவர் வருத்தத்தோடு வேதனையோடு நம்மிடத்தில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ ஜனமே, ஒருவேளை இந்த தாவீதை போல ஆண்டவருடைய சட்டையை விட்டு நீங்கள் விலகி இருப்பீர்கள், ஆனால் ஆண்டவரை அண்டிக் கொள்வதை விட்டுவிட்டு மனிதரையும் மற்ற காரியங்களும் நம்பி நீங்கள் மோசம் போய் எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில் இருப்பீர்கள், ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, ஸ்தோத்திரம், அவருடைய சட்டை கீழே நாம் வந்து விடுவோம், அவரை நாம் அண்டிக்கொள்ள ஆண்டவர் நம்மிடத்திலே பேசுகிறார். ஸ்தோத்திரம், நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அவரை அண்டிக் கொள்ளுகிற ஜனங்களுக்கு அவர் கேடகமா இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த பல்லாத இந்த நாட்களிலே, நெருக்கடியான இந்த நாட்களிலே பரவுகிற கொள்ளை நோய்க்கும் சங்காரத்திற்கும் தீமைகளுக்கும் நாசமோசங்களுக்கும் ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு கேடகமா இருந்து நம்மை பாதுகாப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ரூத்தின் வாழ்க்கையில ஸ்தோத்திரம், அவருடைய வாழ்க்கையில எதிர்பாராத நன்மைகள் ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவன் நம் வாழ்க்கையிலும் நிறைவான ஆசீர்வாதங்கள் நிறைவான நன்மைகளை தருவதற்கும் நம் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகளை மாற்றுவதற்கும் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் கூட நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கிருபை நிறைந்தவர், இந்த நல்ல வேலைக்காக நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கை பாதையில ஒரு மந்தமான ஒரு நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுது எங்களுடைய நிலைமை மாறும்? எப்பொழுது எங்களுடைய சிறையிருப்புகள் மாறும்? எப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை படகு அது நகர்ந்து அது முன்னேறி செல்லும் என்று நாங்கள் தெரியாத நிலைமையில இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலே உங்களுடைய செட்டையிலே ஆண்டவரே நாங்கள் வந்தடைய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உண்மையே நாங்கள் அண்டிக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு வார்த்தை சொன்னால் எங்கள் வாழ்க்கை மாறும் அப்பா. எங்கள் வாழ்க்கையில ஒரு கீழ்காற்றினை அனுப்பினால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்க்கை படகு அது முன்னேறி சென்று
ஆண்டவரே அது கரை சேரும். ஆண்டவரே எங்களை இப்படி நல்ல கருத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. விசேஷமாக இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் ஒவ்வொரு வரையும் என் நிறைவான நன்மையினாலே நிரப்பி ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. விசேஷமாக ஆண்டவரே இந்த பஞ்ச காலத்திலே, இந்த நெருக்கடியின் நாட்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் போஷித்து காப்பாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவிதமான தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு நிறைவான ஆசீர்வாதமும் ஒரு சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. உம்மை பிள்ளைகள் அதிகமாக அந்த நாட்களிலே அண்டிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய பாதுகாப்புக்குள்ளாக இந்த பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவேளை ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வியாதியோடும் பலவீனத்தோடும் ஆண்டவரை தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இதை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் என் தேவன் தாமே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களுக்கு நல்ல சுகத்தை தருவீராக. அவருடைய சிறையிருப்புகளை மாற்றுவீராக. அவர்களுக்குள் காணப்படுகிற எல்லா பயங்களை எடுத்து போடுவீராக. அவருடைய ஆவியிலே ஆத்துமாவிலே பலன் தந்து அவர்களை தைரியப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், பல தேவைகளோடு பல குழப்பங்களோடு சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெய்வீக சமாதானத்தை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவெல்லாம் நிறைவாகட்டும். ஆவியானவர் கூட இருந்து வழி நடத்துவீராக. உங்களுடைய நல்ல கருத்தை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.